ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லோகோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டுருக்கேன். பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பேக்ரவுண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கலர் வந்து நான் இன்விசிபிள் வந்து கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டேன். அப்படியே அதை மூவ் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இது கரெக்டாக இருக்க மாதிரி செட் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கொடுத்துறேன். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் டிஜிட்டல் ட்ரீமர் அப்படின்னு வந்து டைப் பண்ணுறேன். இது வந்து கலர் வந்து ஒரு ஒயிட் அப்படி செட் பண்ணிவிட்டேன். மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கொடுத்துட்றேன். இப்போது சிஆல் அப்படின்னு இருக்கும். அதில் மை ஃபாண்ட் இருக்கும். அதில் போய்ட்டு எனக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் அப்படி வந்தீங்கன்னா அந்த ஸ்பேஸிங் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லைன் வந்து ஒரு -22 அந்த ரேஞ்சுக்கு கொடுத்துட்டு இதை வந்து கொஞ்சம் அப்படியே ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். கரெக்டாக இருக்கும் மாதிரி கொஞ்சம் கிராஸாக இருக்குது. ஸோ அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் லேயர் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன். நான் வந்து டூப்ளிகேட் லேயர் போட்டுட்டு பேக் லேயர் இருக்குல்ல, அதை வந்து கலர் மட்டும் பிளாக் வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க லேயரை கொஞ்சம் மூவ் பண்ணிவிட்டேன். அப்போ தான் ஷேடாக இருக்கும் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ வந்து கொடுக்கணும். இதை வந்து கரெக்டாக இருக்க மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அட்ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன் அண்ட் வந்து பிரைட்னஸ் இருக்கு இல்லைங்களா, இது ரெண்டு வந்து என்னோட இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி நான் செட் பண்ணிவிட்டேன். நீங்கள் உங்கள் இமேஜ்க்கு என்ன கரெக்டாக இருக்குமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போயிட்டு மேஜிக் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ளோராக இருக்கும். அதை வந்து கொடுத்திங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. லோட் ஆனதும் ஃபேடு கொடுத்திங்கன்னா ஃபேடு வந்து ஒரு 85 வந்து செட் பண்ணிக்கலாம் பாயிண்ட்டு. கொடுத்துட்டு மேலே இருக்க டிக் ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஷேடை வந்து கொடுக்கணும். நான் வந்து இந்த இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி பொசிஷனும் அட்ஜஸ்டும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு வந்து சைடில் கொஞ்சம் இதாக தெரியும், அதனால் ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இதில் பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு 8 பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை வந்து நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து கிராஸ் சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டிங்கன்னா வெளியே வந்துடும். மறுபடியும் அந்த இன்விசிபிள் கலரை வந்து கொடுத்துட்டு ஆட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பிக்சரில் பண்ண அதே இமேஜை வந்து இதில் இம்போர்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இந்த ஸ்கொயருக்கு உள்ளே இருக்க மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு வந்து செட் பண்ணிவிட்டு கட் அவுட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷேப் இருக்கும். ஷேப்பில் வந்து சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இமேஜ் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு மேலே டிக் ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து இதையும் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். லைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பிளாக் கொடுத்துட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் ப்ளஸ் இருக்கும் இருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பிக்சார்ட்டில் வந்து நம்ம எடிட் பண்ணலைன்னா சர்க்கிள் மாதிரி வச்சு அதை வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்திங்கன்னா ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதை வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதுக்கு நம்ம வந்து எஃபெக்ட் தர மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் எஃபெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அது வந்து ஸ்மூத் பிவல் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மேலே 3 டாட் இருக்கும். அதில் டூப்ளிகேட் வந்து போட்டுட்டிங்கன்னா டூப்ளிகேட் ஆகிடும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக இருக்கிறத ஸ்பெக்குலர் ஆங்கிள் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ண உங்களுக்கு தெரியும். அந்த சைட்லேயே 3D வேல்யூ வர மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அதில் 3D இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரேஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து 360 டிகிரி வந்து போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இப்போ வந்து டெப்த்து வந்து நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுறப்ப பெருசாகவே தெரியும். ஸோ மீடியம் சைஸில் வச்ச போதும் நான் வந்து ஒரு 3.5 அந்த ரேஞ்சுக்கு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இன்டீரியர் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலர் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் வந்து செட் பண்ணிடுங்க. இப்போ அதோட பாயிண்ட் வந்து ஒரு 50 அபோவ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு லைட் சோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பாயிண்ட் லைட் இருக்குங்களா, அதை வந்து ஃப்ளாட்டாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து அதை ரொட்டேட் பண்ணி பாருங்கள். 3D ஷேப்பில் வந்திருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு அந்த ஷேப் இருக்கும். அதை வந்து ஸ்கொயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதில் கிளிக் பண்ணிங்கன்னா சைஸ் வந்து XY இருக்கும். ரெண்டுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இதில் வந்துடும். இப்போ வந்து இது கலர் மட்டும் ஒயிட் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதை வந்து அப்படியே கொஞ்சம் அந்த மூவ் சிம்பிள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் இருக்கும். அது வந்து ஒரு -42 டிகிரி அதுக்கு வச்சுக்கலாம். நீங்கள் வச்சுட்டு நான் எனக்கு கரெக்டாக நான் செட் பண்ணிவிட்டேன். உங்கள் இமேஜ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிடுங்க. இதை அப்படியே கொண்டு போயிட்டு மேலே வச்சுட்டேன். இப்போ வந்து இதுக்கு நம்ம கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணணும். ஏன்னா லைட்டிங் எஃபெக்ட் மாதிரி கொடுக்கணும். அதனால் இப்போ அதில் வந்து
ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணிங்கன்னா ரொட்டேஷன் ஆகிட்டு வந்து அதே பொசிஷனுக்கு வரும். அகைன் வந்து அந்த அப்படியே கீழே கொண்டு வாங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு அதை அப்படியே பொறுமையாக வந்து கீழே கொண்டு வந்துடுங்க. மூவ் பண்ணிகிட்டே வாங்க. பாயிண்ட்ஸ் வந்து மாறுது இல்லைங்களா, கரெக்டாக மூவ் பண்ணிட்டு வந்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இது வந்து அகைன் மேலே வந்து கொண்டு போகணும். அங்கே வச்சு நீங்கள் கையை வச்சு மூவ் பண்ணிங்கன்னே மேலே போயிடும். இப்போ வந்து நான் கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். இல்லை ஆட் எஃபெக்ட் கொடுத்து பாக்ஸ் பிளர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ அதோட ஸ்ட்ரென்த்து வந்து நீங்கள் வேல்யூ மாற்ற தெரியுங்க. அங்கேயே உங்களுக்கு வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் வந்துடும். இப்போ அதை வந்து பிளண்ட் ஆப்ஷன் போயிட்டு அதில் லைட் அண்ட் இருக்கும். அது வந்து கலர் டார்ஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ அந்த சர்க்கிள்குள்ளே மட்டும்தான் வரும், நம்ம லோகோக்குள்ளே மட்டும்தான் அது வரும். இப்போ வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பண்ணிவிட்டு இப்போ அதை வந்து சேவ் பண்ணி வச்சுருங்க.